சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு முதல் முழு நேர பகுதி நேர எம்ஃபில் படிப்பு ரத்து செய்யப்படும் என பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளது கல்வியாளர்களை வேதனையடைய செய்துள்ளது. இது தொடர்பாக பதிவாளர் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், இந்த கல்வியாண்டிலிருந்து எந்த ஒரு கல்லூரியும் எம்ஃபில் சேர்க்கையை அனுமதிக்கவோ ஊக்குவிக்கவோ கூடாது என்று தெரிவித்துள்ளார். எம்ஃபில் படிப்பு ரத்து செய்வதில் உள்நோக்கம் இருப்பதாகவும், விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து உயர்கல்வித்துறை பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். மத்திய அரசின் செயல்பாடுகளை எதிர்க்கும் திமுக அரசு எம்ஃபில் பட்டப்படிப்பை ரத்து செய்வதன் மூலம் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிப்பதன் பின்புலம் என்ன என்றும் கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் பணி நாளில் மின்சாரத்தை நிறுத்தும் விடியா திமுக அரசால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வேளச்சேரி, கிண்டி, நங்கநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. விடியா அரசின் மின்சாரத்துறை தற்போது கோடை காலத்தில் கொளுத்தும் வெயிலில் மின்சாரத்தை நிறுத்தி மக்களின் தூக்கத்தையும் பணியையும் தடுத்து கடும் அவதிக்குள்ளாக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உத்தராகண்ட் மாநிலத்தின் லெக்சர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற நபர் தவறி விழுந்து பத்திரமாக மீட்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிய அவர் நீண்ட தூரம் இழுத்துச் செல்லப்பட்டார். பின்னர் ரயில் நிறுத்தப்பட்டு அந்த நபரை போலீசார் காப்பாற்றினர். இது தொடர்பாக ரயில் நிலைய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் நெஞ்சை பதைக்க வைத்துள்ளது. மீன்பிடி தடை காலத்திலும் புதுச்சேரியில் உள்ள மீன் சந்தையில் ஏரிகளில் வளர்க்கப்படும் மீன்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியை சுற்றி உள்ள குருவிநத்தம், பாகூர், ஊசுட்டேரி ஆகிய பகுதிகளில் வளர்க்கப்படும் மீன்கள் மீன் சந்தையில் விற்கப்பட்டு வருகின்றன. இதனால் மீன் வாங்க சென்ற மீன் பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறி வரத்து குறைவால் பீன்ஸ், எலுமிச்சை போன்ற காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. கோடை வெயில் அதிகரிப்பு, கர்நாடக மாநிலத்தில் வரலாறு காணாத தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் காய்கறிகளின் வரத்து கடுமையாக குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அன்றாட சமையலுக்கு தேவையான பீன்ஸ் கிலோ 150 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கும், எலுமிச்சை 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அவரைக்காய், தக்காளி போன்றவை கிலோவிற்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் இருளில் கடும் அவதியடைந்தனர். திருவொற்றியூரில் உள்ள மாநகராட்சி நகர் புற சமுதாய நல மருத்துவமனையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாலும் ஜெனரேட்டர் பழுதடைந்திருப்பதாலும் மருத்துவமனையே இருளில் மூழ்கியது. இதனால் சிறுநீரக டயாலிசிஸ் செய்ய வந்த நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா ஆட்சியில் மருத்துவமனையில் கூட மின்சாரம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாததால் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணிகள் முடங்கியுள்ளது. கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளதால் பல்கலைக்கழகம் மேற்கொள்ள வேண்டிய நிர்வாகப் பணிகள் மட்டுமின்றி மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளும் முடங்கி போய் உள்ளதாக பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மாணவர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டிய பல்கலைக்கழக மானிய கூட்டத்தில் வைக்க வேண்டிய கோரிக்கைகளும் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். டெல்லி அணியை எளிதாக வீழ்த்தி கொல்கத்தா அணி அசத்தல் வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற 47வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி அணி பேட்டிங் செய்தது. இதில் கொல்கத்தாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி 9 விக்கெட்டை இழந்து 153 ரன்கள் மட்டுமே எடுத்தது. டெல்லி அணியில் குல்தீப் யாதவ் 35, ரிஷப் பந்த் 27, அபிஷேக் 18 ரன்கள் என சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர். இதையடுத்து விளையாடிய கொல்கத்தா அணி டெல்லியின் பந்து வீச்சை துவம்சம் செய்து 16.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சால்ட் அரை சதமும், வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகள் எடுத்தும் அசத்தினர். இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்தை தக்க வைத்தது. லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் 48வது லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் மும்பை அணிகள் பலப்பரீட்சை செய்கின்றன. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் 9 ஆட்டங்களில் விளையாடி இருந்தாலும் இந்த சீசனில் முதல் முறையாக இன்று மோதுகின்றன. இன்றைய ஆட்டத்தில் மும்பை அணி தோற்றால் மீண்டும் ஹாட்ரிக் தோல்வியை சந்திக்கும். கடந்த ஆண்டு நடந்த எலிமினேட்டர் சுற்றில் லக்னோவை வீழ்த்தி அதன் ஃபைனல் கனவை மும்பை அணி கலைத்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லக்னோ அணி சொந்த மண்ணில் விளையாடும் என்பதால் போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது.